ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான மாய்ஸ்டான சாக்லேட் மட் கேக்கோட ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கேக் பண்ணுறதுக்கு பீட்டர், ஓவன் எதுவுமே தேவையில்ல. நம்ம ஈஸியாக வீட்டில் வந்து இந்த கேக்கை ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த கேக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஜலிச்சு எடுத்துடலாம். 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு, இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் டார்க் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, கொக்கோ பவுடர்லாம் ஈக்குவலாக மிக்ஸ் ஆனதாக கேக் வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரையான பவுலில் 1/2 கப்பு நான் வந்து டார்க் சாக்லேட் சேர்த்துக்கிறேன். 3/4 கப்பு நான் வந்து பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். 1/2 கப்பு நல்லா சூடாக இருக்க பால் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகும். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாக்லேட், பட்டர் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து 2 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை சேர்த்ததுக்கப்புறம் விஸ்க்லேயே நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து திரும்பவும் பீட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல அந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாக்லேட் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இங்கே 6 இன்ச் கேக் மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டு கிரீஸ் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஊற்றி பேக் பண்ணி எடுத்துடலாம். ஒரு பாத்திரத்தை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 35லேருந்து 45 நிமிஷத்துக்குள்ளே பேக் பண்ணி எடுத்துடலாம் லோ ஃப்ளேமில். இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிருக்கு. ஒரு ஸ்டிக் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் பேக் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நான் இங்கே 1/2 கப் அளவுக்கு மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதில் நல்லா சூடாக இருக்கிற 1/4 கப்பு விப்பிங் க்ரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட மில்க் சாக்லேட் கனாஷ் வந்து ரெடி ஆகிடும். மில்க் சாக்லேட் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக டார்க் சாக்லேட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் வந்து சூப்பராக கூல் ஆகிடுச்சு. கேக்கை சுற்றி நான் வந்து பட்டர் பேப்பர் போட்டு லைன் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் வந்து கனாஷை ஊற்றிக்க போகிறேன். சைட்ஸில் எல்லாமே சாக்லேட் கனாஷ் வந்து ஆகாமல் இருக்கிறதுக்காக பட்டர் பேப்பர் போட்டிருக்கேன். இப்போ கனாஷெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் கேக்கை வந்து 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஓவர் நைட் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான யம்மியான சாக்லேட் மட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓவன், பீட்டர் எதுவுமே இல்லாமல் வீட்டில் சிம்பிளாக இந்த கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கேக் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.